எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆஸ் வெல் அஸ் ஒரு குளிர்ச்சியான ஒரு ஸ்வீட்டுன்னு கூட இதை சொல்லலாம். ஸோ இந்த ஸ்வீட்டை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி செஞ்சுன்னு பார்க்குறது முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் நான் ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கிறேன். இது ஃப்ரெஷ்லி ஸ்குவீஸ்ட் ஆரஞ்ச் ஜூஸ், ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்ச் ஜூஸ். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷானதை யூஸ் பண்ணுங்கள். இதில் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆரஞ்ச் ஜூஸோடு நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகிடணும். ஸோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் ஒரு திக்னிங் ஏஜென்ட். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும் ஆக்சுவலாக கார்ன்ஃப்ளவர் லிக்விடோட. ஸோ எல்லாமே நல்லா திப்பியாக இல்லாமல் இருக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ அடுப்பு மேலே நான் வச்சுருக்கேன். இதை இப்போ கண்டினியூஸாக நம்ம கிளறணும். அதுதான் மெயின் விஷயமே இதில். ஸோ கிளறிட்டே இருக்கும் போது அது திக்னஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹீட் இன்க்ரீஸ் ஆக ஆக திக்னஸ் அங்கங்கே ஆக ஆரம்பிக்கிற பாருங்கள். ஸோ நல்லா கிளறிட்டே இருங்க. ஸோ திப்பியாக ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு, இந்த அளவுக்கு ஆகிடுச்சு. ஸோ இது கிளறிக்கிட்டே நல்லா அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே கிளறிக்கிட்டே வந்ததில் இந்த அளவுக்கு ஆயிருக்கு. ஸோ இந்த இது கொஞ்சம் பேனில் ஒட்டாமல் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம கிளற தான் போகிறோம். ஸோ இந்த மாதிரி கிளற முடியாததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம், பட் இந்த ஸ்வீட்டுக்கு வெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ வெண்ணெய் சேர்க்கும் போது அது ஈஸியாக பேனில் ஒட்டாத அளவுக்கு ஒரு ஃபினிஷ் கொடுத்துரும். பாருங்கள், பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ ஃபினிஷ் டைமில் இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து நான் ஒரு 1 to 2 மினிட்ஸ் இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணி கிளறி இந்த ஸ்வீட்டை முடிச்சிட போகிறேன். அவ்வளோதான். பாருங்கள், ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வந்துருச்சு நான் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ ஸ்வீட்டை நான் இந்த மாதிரி ஒரு பேப்பர் லைன் பண்ண ட்ரேயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தட்டுகளை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் ஆற விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஆறுனா போதும். ஸோ ஆறியாச்சு. ஸோ இதை நான் தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ எடுத்துட்டேன். ஸோ பேப்பர் எடுக்கிற மாதிரிங்க எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுல. ரொம்ப ஈஸி, செய்கிறதும் ஈஸி. இதை இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எனக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயர்ஸாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாங்க. ரொம்ப சிரமமே இல்லை. ரொம்ப ஈஸியாக இந்த டெசர்ட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்குது பாருங்கள். இதை நான் சர்க்கரையில் கோட்டிங் கொடுக்க போகிறேன். சர்க்கரையில் கோட்டிங் கொடுத்துட்டு இதை சாப்பிடும்போது சான்ஸே இருக்காது. செம்ம டெலிஷியஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மருக்கு. நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.